என்ன வெயில் என்ன வெயில் ஐயோ மதுரை வெயில் மண்டையை புழக்குதுரா மாப்பிள்ளைகளா என்னால் முடியலை. அதோட சரி அங்கேருந்து வந்துட்டேன். அம்மா வீட்டில் இருந்தால் வீடியோ போட்டால் சில விஷயங்களை பேச முடியுங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். சரியா? அதாவது நம்மளுடைய பழைய பொண்டாட்டி நம்மளோடங்கிறேன் என்னோட பழைய பொண்டாட்டி சேலை வியாபாரம் பார்க்க போகிறாளாம்ப்பா. எல்லாருக்கும் அந்த ஒரு இன்பமான அறிவிப்பை வந்து உங்கள் முன்னால் நான் வந்து பகிர்ந்துக்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். காரணம் பார்த்த வியாபாரம் வரைக்கும் பத்தாது. எலி புழுக்க வியாபாரம் பார்த்துட்டாங்க, எலி பண்ணை வச்சுட்டாங்க. இப்போ கடைசியாக வந்து புடவை வியாபாரம் பார்க்குறதுக்கு வந்தாங்க. புழுக்க வியாபாரத்துலேருந்து புடவை வியாபாரத்துக்கு டிரான்சாக்ஷன் ஆகியிருக்காங்க. ஓகேவா? நல்லபடியாக பார்க்கட்டும், நான் வேணான்னு சொல்லலை. அதே நேரம் உங்கள்கிட்டையெல்லாம் புடவை வாங்குறதுக்கெல்லாம் எங்கள் ஆளுக கிடையாது. புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையை அவள் எஸ்எஸ் மசாலா விற்றானா அதில் அவளுக்கு வந்து மக்களுடைய சப்போர்ட் இருக்குது. அவளுடைய சுத்தம் மெயின் காரணம். சூர்யாவோட சுத்தம். வீடை சுத்தமாக வச்சுருப்பா, அடுப்படியை சுத்தமாக வச்சுருப்பா, பெட்ரூமை சுத்தமாக வச்சுருப்பா. ஏன் கக்கூஸை கூட என்னை விட்டு கழுவை விட்டு சுத்தபத்தமாக வச்சுருப்பான். அதுதான் அவளுடைய ரியல் கேரக்டர். அதனால தான் அக்காவுக்கிட்ட பொடி வாங்கினா. அதே மாதிரி அவசரப்படவும் மாட்டான். இந்த காற்று காலம் வந்திருக்கு, அந்த வத்தெல்லாம் சரியாக வந்து வதங்காது, சரியாக வந்து முறுமுறுன்னு வராது, காயாதுங்கிறதுக்காகவே தன்னுடைய லாபத்தை கூட குறிக்கோளாக கருதாமல் இப்போ கூட எவ்வளோ பேர் அவகிட்ட ஆர்டர் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏக்கா எப்போக்கா நீங்கள் மசாலா வியாபாரம் பார்ப்பீங்க, நீங்கள் குழம்பு வைக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ஆசையாக வருதுக்கா, கொஞ்சம் எங்களுக்காக பாருங்கக்கான்னு சொன்னால் கூட பணம் ஒன்றே குறிக்கோள் என்று இருந்திருந்தால் இந்நேரம் அவளும் சரி ரைட்டு காசை கொடுங்கன்னு சொல்லி எல்லாருக்கிட்டே வாங்கி. நீங்கள்லாம் வியாபாரம் எப்படி தெரியுமா பார்க்குறீங்க? காசை வந்து நீங்கள் டெலிவரி கொடுத்துட்டு கேஷ் ஆன் டெலிவரியில் வந்து பணத்தை வாங்குறீங்க அதுக்கப்புறம். ஆனால் நாங்கள் எப்படி தெரியுமா, முதல்ல பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மசாலா பிடிக்கே அட்வான்ஸ் கொடுத்து அதை வர வச்சு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்குறோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எங்கக்கிட்ட நேர்மை இருக்குது, நீதி இருக்குது, எங்கக்கிட்ட வந்து தரம் இருக்குது, குவாலிட்டி இருக்குது. அதனால தான் எங்கக்கிட்ட எல்லோரும் தேடி வர்றாங்க. எல்லாருமே சூனா பணம் ஆயிட முடியுமா? நான் கேட்குறேன். நீ எல்லாம் வந்து சும்மா வந்து ஒரு சேலையை கட்டினாலே உன்னுடைய சேலைகளுடைய டிசைனும் நீ போட்டிருக்கிற உடுப்புமே பழைய காலத்து சௌகார ஜானகி, கேஆர் விஜயா, பத்மினி, சாவித்ரி அந்த கேரக்டரில் வந்து நீ வந்து கட்டுற புடவைகள் இருக்குது. நீ மாடர்ன் உலகத்துக்கு வர்றிய. இதே சூர்யாவை பாரு, அவள் தான் நடமாட நயன்தாரா, ராஷ்மிகா மந்தானே, அனுஷ்கா மாதிரி அவள் புடவை கட்டுவாள். ஆளு தான் 3.25 அடி, ஆனால் 6 அடி ஆள் கட்டுற புடவையை அழகாக அம்சமாக கட்டுவாள். கட்டுனாலே இது எந்த கடையில் வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்குற அளவு இருக்கும். எங்களுக்கெல்லாம் சேலை வியாபாரம் பார்க்க தெரியாத? சரி, இதில் இன்னொரு பிளான் உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த பிளானுக்கு வந்து சூர்யாக்கிட்டே நான் கேட்கல, இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ எங்ககிட்ட பணம் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. உங்ககிட்ட பணம் கிடையாது. எவ்வளோ வச்சுருப்பா? அதிகபட்சம் போனால் ஒரு 10,000 ரூபா வச்சுருப்பியா? இந்த இப்போ தான் உனக்கு 37,000 ரூபா வந்துச்சு. அந்த காசை கொண்டு போய் ஒரு ஏசி வாங்கி கொடுத்துருக்க சம்பந்தக்காரமாவுக்கு. இது போக அப்படியே உதிரி செலவாக நேரம் காலி பண்ணிவிட்டு அதிகபட்சம் எவ்வளோ வச்சுருப்ப கையில்? ஒரு 10 ரூபா இருக்குமா? வெறுங்கை முளம் போடுமா? இந்த 10,000 ரூபா வச்சு நீ எத்தனை சேலை எடுக்க முடியும்? ஒரு சேலை 500 ரூபா வைங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு. எவ்வளோ எடுக்கலாம்? 10 சேலைக்கு 5,000 ரூபா. 20 சேலை எடுப்பேன், 10,000 ரூபா. அந்த 10,000 ரூபாயில் 8 சேலை, 20 சேலையில் வந்து 15 சேலை விற்றுரும். மீதியை வந்து 5 சேலை மிச்சமாகும். அது உனக்கு நட்டம். செஞ்சால் அகல உழுவதை விட ஆழ முழுவதே மேலுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. நாங்கள் வர்றோம் இந்த பிஸ்னஸுக்கு, எங்களை கூட்டாளியாக நீ சேர்த்துக்கிறியா? சூர்யா கிட்ட கூட நான் இதுக்கு பெர்மிஷன் கேட்கல, நானாக உங்ககிட்ட கேட்குறேன். என்கிட்ட பணம் இருக்குது, நாங்கள் லட்சக்கணக்கில் வச்சுருக்கோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிரம்மாண்டமாக பண்ணு, பாதி லாபத்தை எங்கிட்ட கொடுத்துரு. என்ன மக்களே, நான் சொல்கிறது கரெக்டு தானே? வியாபாரம் பாரு, உன்னை வேணான்னு சொல்லலை, நிறையா பண்ணு. நாங்கள் 2 பேரும் பண உதவி பண்ணுறோம். நீ உட்காந்து பாக்கெட்டு போடு, நாங்கள் கொரியர் பண்ணுறோம். நீ உட்காந்து சேலை கலெக்ஷன் உனக்கு தெரியாது, சூர்யாவை போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். அவள் உண்மையான சூரத்துக்கே போவா. சில பேர் மாதிரி நான் சூரத்துக்கு போகிறேன், நான் வந்து மும்பைக்கு போகிறேன், நான் வந்து அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு நாடகம் போட்டுட்டு இதே உள்ளூருக்குள்ளேயே உட்காந்து ஒப்பேத்திட்டு கடையில் வாங்கி ஹோட்டலில் பிரியாணியை மொக்கிட்டு ஒரு மூடையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு நானும் ஜெயிலுக்கு போகிறேன்னா போகிற ஆளுக கிடையாது. நானும் சூரத்துக்கு போகிறேன்னு போகிற ஆளுக கிடையாது. நான் சொல்கிறது நான் எப்படி உனக்கு எங்கே போகணுமோ. நாங்கள் 2 பேர் கார் இருக்குது, அழகாக எஸ்பிரிஸோ வண்டி இருக்குது, கார் எடுத்துகிட்டு அழகாக நாங்கள் போகிறோம். அப்படியே இங்கேருந்து ஒரு 40 லிட்டர் பெட்ரோல் வரும் சூரத்துக்கு. அழகாக டோல்கேட்டு எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். போய் எடுத்துகிட்டு வர்றேன், லம்பாக வண்டியில் ஏற்றிட்டு வர்றேன், உங்கள்கிட்ட தர்றேன். நீ வியாபாரம் பாரு. உடல் உழைப்பும் எங்களுக்கு இருக்குது. நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து பக்கம் இல்லை, சூரத்துலாம் 1500 கிலோமீட்டர் தாண்டி இருக்கோம். எனக்கு கார் ஓட்டுறது பெருசு இல்லை. நான் அஜித் குமார் மாதிரி கார் ஓட்ட பழகினவேன். தாராளமாக அங்கேருந்து ஓட்டிகிட்டு போகிறோம், பேசிக்கிட்டே போவோம்.
போயிட்டு வரும்போது கார் நிறையா அங்கேருந்து சரக்கை வாங்கிட்டு வர்றோம். சரக்கு மீன்ஸ் சேலைகள். அதை வச்சு நீ வியாபாரம் பாரு. கொரியர் பாக்கெட் போடுறதெல்லாம் உனக்கு தெரியாது, அட்ரஸ் எழுதுறதும் தெரியாது. ஏன்னா நீ அவனாவுக்கு அடுத்தெழுத்து படித்தவ கிடையாது. நான் அப்படி கிடையாது, பிஏ எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு. அதே மாதிரி சூர்யாவும் அப்படி தான். படிக்கலைனாலும் புத்திசாலித்தனம் இருக்குது. தொழிலை எப்படி கொண்டு போகணும், தொழில் நுணுக்கங்கள் எப்படி, இந்த பிஸ்னஸுக்குள்ளே போனால் இந்த தொழிலில் போனால் அமோகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரியும். அதனால் அவளும் நானும் 2 பேரும் உழைக்கிறோம். நீ உட்காந்து வியாபாரம் பாரு. போனால் போகுதுன்னு எங்களுக்கு வர்ற லாபத்தில் ஒரு பகுதி இல்லை, 50-50 வச்சுக்க. நல்லா யோசனை பண்ணு. லட்சக்கணக்கில் போட்டு பண்ணாதான் பிஸ்னஸ்ஸு. சும்மா 10,000 20,000 ரூபாய் வச்சுக்கிட்டு நானும் வந்து வியாபாரம் பார்க்குறேன், நானும் வந்து சேலை விற்க போகிறேன், நானும் அதை விற்க போகிறேன், இன்றைக்கி சேலை விற்கிறேன். இப்போ நாளைக்கு வந்து வர்றவன் பார்த்துட்டு அக்கா எங்களுக்கு 4 சுடிதார் வேணும்பேன். 4 பேர் பார்த்துட்டு இப்போ பிள்ளையாளர்களை சொல்கிறேன், 4 தங்கச்சி பிள்ளைய, அக்கா எனக்கு சுடிதார் வேணுங்க. சில பேர் லெக்கின்ஸ் கேட்பாங்க, சில பேர் ஷால் கேட்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரே தான் மொத்தமாக போய் சேலை, லெக்கின்ஸு, ஷாலு, இன்னும் உள்பாவாடை, இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லா ஐட்டம், ஜாக்கெட்டு பிட்டு எல்லாம் மொத்தமாக லம்பாக. இதில் நான் வந்து உனக்கு ஆட்டையை போட மாட்டேன். அங்கே போய் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து 2 லட்ச ரூபா ஆகிப்போச்சு, 1.5 லட்ச ரூபா ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி கள்ளக்கணக்கு காட்ட மாட்டேன். ஏன்னா நீ என்னை நம்ப மாட்டேன். ஆல்ரெடி வந்து இந்த யூடியூப் வருமானம் வர்றதுக்கே களவாணி பட்டம் கொடுத்தவ நீ. அதுவுமே திங்கக்கிழமை கொடுத்துருப்பேன், வெள்ளிக்கிழமை பணம் 20 ரூபா கேட்டான்னு கொண்டு போய் கொடுத்துட்டு சனி ஞாயிறு பேங்க் லீவுப்பா திங்கக்கிழமை எடுத்தாரப்பான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்குள்ளே கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு களவாணி பட்டம் எனக்கு நீ கொடுத்தவ தான். இருந்தாலும் நான் மறக்கிறேன். மறக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த சேலை வியாபாரம் பார்க்குற அந்த ஒரு இதுலையாவது உனக்கு நூல் விட்டு நம்ம குடும்பத்தோட திருப்பி எல்லோரும் ஒன்றா ஐக்கியமாகலாம். ஏன்னா சேலை வியாபாரம் போது பணம் வரும்போது சூர்யா எப்படின்னா, பணம்னா புணம் கூட வாயை புழக்குங்கிற கேரக்டர். சரி நம்மளுக்கு லாபம் வருது, 1 லட்ச ரூபாங்கிற இடத்துல நம்ம 1.5 லட்ச ரூபா கணக்கு காட்டலாம், ஒரு 50,000 ரூபாய் ஆட்டையை போடலான்னு ஒரு பிளான் போடுவா. இல்லாத பட்சத்தில் சரி லாபம் வருது, நம்மளாம் வேலை பார்க்க போகிறோம், வாங்கிட்டு வந்து கொடுக்குறதோடு நம்ம பொழப்பு முடிச்சு போச்சு, எல்லாம் சுமி தானே விற்க போகிறேன் அப்படின்ட்டு ரைட்டுன்னு சொல்லுவாள். நான் என்ன நினைக்கிறேன், ஒரே கல்லில் 2 மாங்காய். வியாபாரத்துக்கு வியாபாரமும் ஆச்சு, ஒன்றையும் நேரில் வந்து பார்த்தா மாதிரியும் பிள்ளைகளை பார்த்தா மாதிரியும் ஆச்சு. 2வது இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். இதுதான் கம்மிங் டு த பாயிண்ட்டு. இந்த வீடியோவிலே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. சுகையில் விட்டு உன்னை பிரிச்சிடலாம். எப்படின்னு தெரியுதா, உன் மைண்டு பூரா சேலை வியாபாரத்துக்கு போயிடும். எடுத்தவனும் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும்ல. அப்படிங்கும்போது இவகிட்ட எல்லோரும் சேலை கேட்டு ஃபோன் பண்ணுவாங்க. நாங்களும் இவளுக்கு போனால் போதுன்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம். எப்பா சுமி ஏதோ சேலை வியாபாரம் பார்க்குறாளாம்ப்பா, போய் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவு கொடுப்போம். என்னுடைய சப்போர்ட்டர்ஸ், என் தங்கச்சிங்க, என் மாப்பிள்ளைங்க உங்கள்கிட்ட சேலை கேட்பாங்க. ஏன்னா அடுத்து தீபாவளி கிட்ட நெருங்கிக்கிட்டே வருது. சூர்யாவுடைய ஆதரவாளர்கள், அவங்க தங்கச்சிகள், விடுதுகள் உங்கள்கிட்ட சேலை கேட்பாங்க. நீ மாத்திரம் பண்ணினேன்னா உங்கள்கிட்ட மொத்தம் இருக்கிறதே எவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு 50,000 பேர் இருப்பாங்களா சப்ஸ்கிரைபர்? அது கூட கிடையாது. பல ஐடியில் இருந்துச்சு. இப்போ இருக்கிறவங்க எத்தனை பேர்? 10,000 பேர் கூட இல்லை. இதை வச்சு நீ புழப்ப விட்றதா இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஆனால் என்கிட்ட அப்படி இல்லை. 2 லட்சம் பேர், விடுதுகளில் ஒரு 3/4 லட்சம், சூர்யாவுக்கு ஒரு 6.5 லட்சம், எல்லாத்தையும் கூட்டினா எங்கள் பக்கமே ஒரு 10 மில்லியன் இருக்குது, 10 lakhs. ஆக நாங்கள் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகி உனக்கு ஹெல்ப் பண்ணோம்னா உனக்கு ஒரு உதவிக்கரை நீட்டின மாதிரி இருக்கும். 2வது சுகையில் விட்டு நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவ. நான் சொல்கிற ஐடியா உங்களுக்கு புரியுதா? அவளை வந்து மைண்டை மாற்றணும். இப்போ அவன் மண்டையை கழுவி வச்சிருக்கான். யாரை? இந்த சுமிங்கிறவளை. அவன் தான் உலகம், அவன் தான் எல்லாமே. அவன் இல்லைன்னா வந்து இவன் இல்லை, இவன் இல்லைன்னா அவள் இல்லைங்கிற மாதிரி 2 பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா மண்ணுக்குள்ளே மண்ணாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பிரிக்கணும்னா இதுக்கு ஒரே முயற்சி என்ன தெரியுமா? இந்த சேலை வியாபாரம். உண்மையிலே எனக்கு கூட முதல்ல இவளுக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ணணும் வேணாமே அப்படின்னு கூட தோணுச்சு. இது வந்து ஒரு பக்கா பழிவாங்கும் நடவடிக்கையாக கூட நான் எடுத்துக்கிறேன். காரணம் என்னென்னா, சுகைங்கிறவன்கிட்டருந்து சுமியை பிரிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த சேலை வியாபாரம் தான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இவளை வந்து நகலை விடக்கூடாது. சும்மா உட்காந்துக்கிட்டு கல் கேம் விளாட்றது, அவன் கூட மாடியில் போய் உட்காந்துக்கிட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கடலையை போடுறது, இதிலேயே பொழப்பு போயிடுது. 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் ஆன்லைனில் தான் இருக்கான். நைட்டு நேற்று யதார்த்தமாக அவளை அன்பிளாக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்குறேன். மணி என்ன தெரியுமா? 1க்கு இருக்க போனேன், ஒரு 2:30 மணி இருக்கும். அந்த நேரம் கூட ஆன்லைனில் இருக்கான். சரி ரைட்டு விடு, ஏதோ பாவம் அப்படியே செல்லை ஆஃப் பண்ணாமல் வச்சு படுத்துட்டா போல அப்படின்ட்டு திருப்பி காலையில் 5:15 மணி இருக்கும். திருப்பி எனக்கு 1க்கு வருது. ஏன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு நைட் நேரம் 2 தடவை 3 தடவையாவது 1க்கு போகும். அந்த வகையில் நான் எந்திரிச்சு போய் 1க்கு இருக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போய் செல்லை போய் பார்க்குறேன், ஆன்லைனில் இருக்கான். யார்? இந்த சுமிங்கிறவன். சரி ஒருவேளை ஆஃப் பண்ணால் படுத்துட்டாளா, இல்லை வந்து நம்ம ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபோனு தாங்க அடிக்கிறேன்.
அம்மாவில் அப்படியே வெயிட்டிங் காலில் வர்றா. இன் அனதர் கால் திஸ் இவ இஸ் இன் அனதர் கால் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அதில் வருது. ஒரு லேடி வாய்ஸ் கேட்குது. அப்போ என்ன அர்த்தம்? இன்னொருத்தையும் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அந்த இன்னொருத்தன் யார்? அந்த மெண்டல் சுண்டல் சுகைல். அப்போ இவளுக்கு எவ்வளோ கொழுப்பு. வீட்டில் வந்து தூங்குறதே இல்லைங்க. 24 hours எப்போ பார்த்தாலும் ஒன்று மீடியாவில் இருக்கா, இல்லைன்னா யார் பக்கமாவது போய் லைவை பார்த்து புரணி பேசுகிறா, இல்லையா யாருக்காவது போய் கமெண்ட் போடுறா, இல்லையா எவனையாவது விட்டு ட்ரோல் வீடியோ போட வச்சு அதை ரசிக்கிறா. இவளை மாற்றணும், இவளை திருத்தணும்னா ஒரே வழி சேலை வியாபாரத்துக்கு நானும் சூர்யாவும் கொடுக்க போகிற ஆதரவு தான். இதை பற்றி இன்னும் நான் சூர்யா கிட்ட கூட நான் கலந்து பேசலை. ஏன்னா அவள் என்னென்ன என்னை இப்போ போய் ஆட்டு வச்சு கூத்தி பார்க்க போகிறாளோ எனக்கு தெரியலை. யாரை கேட்டு நீ கமிட்மெண்ட் கொடுத்தேன்னு கேட்பேன். யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என் காசு என் பணம் வந்து இவகிட்ட நிறையா இருக்குது. இவன் இடம் வாங்கி கேட்டாங்கிறதுக்காக என் பேரில் கூட பத்திரத்தில் வந்து அட்ரஸை போடாமல் என் பேர் அதில் கொண்டு வராமல் தனிப்பட்ட முறையில் இவளுக்கு நான் சொத்து வாங்கி கொடுத்துருக்கேன். அதில் என் உழைப்பு 90%, அவள் உழைப்பு வெறும் 10% தான். ஆக இந்த விஷயத்தில் நான் சேலை வியாபாரத்துக்காக சுமிக்கு ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுன்னா அவள் கொடுத்து தான் ஆகணும். அதை மீறி அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ வந்து உன் பொட்டாட்டிக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவளை அப்படியே இந்த சாக்கில் போய் அவளை பார்க்க போகிற, சுகையில் பிரிக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் நாடகம். நீ போய் அவள் கூட ஒன்றா அண்டிங்காங்கிறதுக்கு போடுற பிளானு, குடும்பத்தை நீ விட்டு கொடுக்காமல் இருக்கிறன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஏடா கூடமாக பேசுனான்னு வைங்களே, இந்த மாதம் வர்ற யூடியூப் காசில் ஒரு நயா பைசா சூர்யாவுக்கு போகாது. எல்லாத்தையும் சுமிக்கிட்டே கொடுப்பேன். எனக்கு செலவுக்கு வேணுங்கிறத மாத்திரம் எடுத்து வச்சுட்டு அனைத்து பணத்தையும் ஒரேதான் சுமி பேரில் கொடுத்துட்டு நான் அவள் கூட சேர்ந்து வியாபாரம் பார்ப்பேன். ஒன்று தெரியுமா, நாங்கள் 2 பேர் ஒன்று சேர்ந்தோன்னு வைங்களேன், வியாபாரம் ஓஹோன்னு இருக்கும். ஏன்னா சுமி ஒரு ராசிக்காரி, நான் ஒரு கை ராசிக்காரன். நாங்கள் 2 பேர் இணைஞ்சோம்னு வைங்களேன், ஒரு கை தட்டினா ஓசை கிடையாது, 2 கையும் தட்டினா தான் ஓசை. அதனால் நாங்கள் 2 பேர் சேர்ந்து வியாபாரம் பார்த்தா இவன் என்னத்தை எங்களை கிழித்து தள்ளிட முடியும். நான் ஒன்று சொல்லவ, கொடுத்துட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தா உனக்கு நல்லது சூர்யா, உனக்கு தான் சொல்கிறேன். கொடுத்துட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தனா உனக்கு நல்லது இல்லை. நீ செய்கிறத செய்ய, நான் செய்கிறத செய்கிறேன் செஞ்சு எதுலையாவது ஏடா கூடாமா நீயே பிரிஞ்சிருக்கிற இந்த ஜோடியை சுமி சிக்காங்கிற நாங்கள் எஸ்எஸ்ன்னு வைப்போம். நீ எப்படி எஸ்எஸ் மசாலான்னு சொல்லி போட்டு கேட்டால் சுப்புளு சிம்மி சூர்யாங்கிற. அதை மாதிரி சேலை வியாபாரத்துக்கு எஸ்எஸ் சேலைகள் ஃபேன்சி ஸ்டோர் இல்லை வந்து ஏதாவது ஒன்று எங்கள் பேரில் ஊறுகாய் வியாபாரம் பார்ப்போம், இல்லை வேறு ஏதாவது மாவடு வியாபாரம் பார்ப்போம், இல்லை ஏதோ ஒன்றுங்க எங்கள் கையால் வாங்கினா எல்லாரும் பிடிக்கும். இதே மசாலா மெத்தடு எனக்கும் தெரியும், மசாலாவில் நீ என்னென்ன போடுறங்கிற மெத்தடு எனக்கும் தெரியும். இதே மெத்தட் அப்படியே அந்த ரகசிய குறிப்பை கொண்டு போய் சுமிக்கிட்ட கொடுப்பேன். அவன் அதை வச்சு நல்லா டெவலப் ஆகி உன்னைய விட சிறப்பாக நான் போனேன்னா வீடை சுத்தம் பண்ணிடுவேன். கக்குசு இங்கேயே கக்குசு கழுவுறவேன், என் சொந்த வீட்டுக்கு கழுவ மாட்டேனே, கழுவுவேன், பாத்ரூமை க்ளீன் பண்ணுவேன், என் வீடை க்ளீன் பண்ணுவேன், வீடை சுத்தம் பண்ணுவேன். மசாலா வியாபாரத்துக்கு நான் ஆதரவு கேட்பேன், மக்கள் ஆதரவு பெருகும். இரியா வெங்காய வியாபாரி இரு, பேசிக்கிட்டு இருக்கும்போதே கூடாது. சரி போங்க, நானே ஒரு வெங்காயம், எனக்கு எதுக்கு வெங்காயம்? அதனால் இந்த விஷயத்தில் நான் ஒரே முடிவு, தீர்க்கமான முடிவு எடுக்கிறேங்க. நல்லா கேட்டுக்கோங்க. வளவள குலகுல பேச்சுக்கே வேலை கிடையாது. 20 அதாவது நீ வச்சுருக்கிற பணம் அதிகபட்சம் போனால் 10லேருந்து 20 ரூபா இருக்கும் சுமி. அதெல்லாம் விட்டுரு. இதை வச்சு நீ வந்து டெவலப் ஆகி பெரிய ஆளாகி முன்னேறி வர்றதுங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். இதெல்லாம் நீ வந்து கடலில் கரைக்கிற பெருங்காயத்துக்கு சமம், கடலில் ஒரு குண்டூசியை போட்டுட்டு தேடுறதுக்கு சமம். தீபாவளி வருது, நல்ல முதலீடை நான் தர்றேன். 2 லட்சம் இல்லை, உனக்கு எத்தனை லட்சம் வேணும் கேளு, பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டு தர்றேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான், பாதி லாபத்தை எங்களுக்கு கொடு, பாதியை நீ வச்சுக்க. போதும், நீ இந்த யூடியூப்புக்கு வந்ததும் போதும், நீ இதில் வீடியோ போட்டு சம்பாரித்ததும் போதும். உன்னால் வந்து மன உளைச்சல் தான் எல்லாருக்கும். இந்த மன்னார்குடி பொண்ணுக்கு மன உளைச்சல், தீபாவுக்கு, எங்களுக்கு மன உளைச்சல். உன்னால் அந்த சுகையில் நீயும் சேர்ந்து பண்ணுற ட்ரோல் வீடியோக்களை பார்த்து சூர்யாவுக்கும் எனக்கும் மன உளைச்சல், தேவையில்லாத வேலை. அதனால் நீ என்ன பண்ணுற தெரியுமா, யூடியூப்பில் இனிமேல் வந்து புரணி பேசி எங்களை பற்றி குறிப்பாக என்னையவோ சூர்யாவை பற்றி பேசுகிறத நிப்பாட்டிட்டு சேலை வியாபாரத்தில் முழு மூச்சாக இறங்கு. இல்லை வா, உனக்கு என்ன தெரியுதோ சொல்லு, சேலை ஜாக்கெட்டுகள் எல்லாம் வாங்கி தர்றேன், வியாபாரத்தில் இறங்கு. உன் மைண்டை மாற்று. சும்மா 24 மணி நேரமும் இதிலையே உட்காந்துக்கிட்டு உனக்கு நடிக்கவும் வரலை, உனக்கு ஆடவும் தெரியலை, உனக்கு ஓரமாக போய் உட்காருனாலும் கேட்கவும் மாட்டேங்கிற. எதுக்கு தேவை இது உனக்கு? ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன், இல்லைவா தேங்காய் வியாபாரம் பார்த்து கூட பொழப்போம். நல்ல முதலீடு. பொள்ளாச்சி பக்கம் போனால் நல்லா மூட மூடையாக அள்ளிட்டு வரலாம். தேங்காய் கிலோ கணக்கில் வாங்கிட்டு வரேன், ஒரு லாபத்தை வச்சு வியாபாரம் பாரு.
தேங்காய் கடை போடு, இல்லைனா மாங்காய் கடையை போடு, இல்லைன்னா மண்டையை போடு, இருத்துக்கிட்டு எங்களை போட்டுக்கிட்டு உயிரை வாங்காத. ஒரே வார்த்தை சொல்கிறேன், விளைவிக்க. யூடியூப்பில் நீ வீடியோ போட்டு புரணி பேசாத. டீசெண்டாக வா, வியாபாரம் பார்க்குறதுக்கு முதலீடு தர்றோம். 50-50 என்னங்கிறத யோசனை பண்ணிட்டு முடிவை சீக்கிரமாக சொல்லு. எனக்கு அடுத்து வேலை கிடக்கு. இல்லை நீ பண்ணலையா, இது நல்ல வியாபாரமாக இருக்குது, நாங்கள் 2 பேருமே இறங்கி பண்ண போகிறோம். மசாலா வியாபாரம்னா கூட ஏதாவது வாங்கிட்டு வந்து காய போடணும். ஆனால் சூரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தோன்னு வைங்களேன், சூப்பராக ஒரு 50,000 ரூபா லாபம் போட்டால், முதல் போட்டால் 50,000 ரூபா லாபம் வரும். 50,000 ரூபா முதல், 50,000 ரூபா லாபம். 2 லட்ச ரூபா போட்டு 4 லட்ச ரூபா எடுக்கிற திறமை எங்கள் 2 பேருக்கு இருக்குது. உன்னை வர்றதா இருந்தால் வா, பார்ட்னர்ஷிப் போடு, இல்லையா விலகி ஓடு. ஓகேவா? நல்ல முடிவாக சொல்லு. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி முடிச்சுக்கிறேன். தேவையில்லாமல் என் பேரான வீடியோவில் காட்டி அவன் மழலை சொல்ல என் காதில் படுற மாதிரி பண்ணி, அவனுக்கு பென்ஸ் கார் வேணும், லாலா எங்கே போனார் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறது. அதே மாதிரி இந்த பச்சை மிளகாவையும் பழைய சொத்தையும் வச்சுக்கிட்டு ஊறுகாய் தொட்டுக்கிட்டு வீடியோ போடுறது. தேவையில்லாமல் உனக்கு கறிமீன் வேணுமா, நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு என்கிட்ட கேளு. நாய் மாதிரி வாங்கிட்டு வந்து நான் போடுறேன், நாய்க்கு போட்ட மாதிரி போடுறேன். நான் நாய் கிடையாது, சரியா? வேணும்னா சொல்லு, நான் உனக்கு வாங்கிட்டு வந்து தர்றேன். அதை விட்டுவிட்டு பழைய சோறு தின்னே, பச்சை மிளகா தின்னே, ஊறுகாவை நக்குனே, இப்படி வீடியோ போட்டு நீ டார்ச்சர் பண்ணாத. ஒரே வார்த்தை, வேணும்னா வேணும்னு கேளு. எதுக்கு உனக்கு இந்த வெட்டி வீராப்பு, வெட்டி விருதா? நீ எதுக்கு தேவையில்லாது? ஒரு கௌரவம், ஒரு ரோசம் இதெல்லாம் இருக்கலாம். யாருக்கு இருக்கணும்? அதெல்லாம் இருக்க வேண்டியவங்களுக்கு இருக்கணும். எங்களுக்கு இருக்கலாம் அதெல்லாம். நீ எதுக்கு இந்த வீரா பண்ணிக்கிட்டு? இல்லை சுகையில் உன்னை எதாவது பண்ணிடுவான்னு பயப்படுறியா? நான் இருக்கேன், சூர்யா இருக்கா, தூக்கி எறி அவனை. வா, வாண்டடாக நாங்கள் கூப்பிடல, உனக்குன்னு ஒரு பிஸ்னஸை தர்றோம், வியாபாரத்தை பாரு. 50-50 ஓகேவா? சம்மதம்னா அடுத்த வீடியோவில் பதிலை சொல்லு, இல்லையா மூடிக்கிட்டு ஓடு. அவ்வளோதான். என்ன மக்களே, நான் பேசுகிற கரெக்டு தானே? என்ன இருந்தாலும் பொண்டாட்டிங்கிறதுக்காக, பழைய பொண்டாட்டிங்கிறதுக்காக எதையோ ஒன்று அவளுக்கு நான் பண்ணி கொடுத்து அவளையும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நாங்கள் முன்னேறிட்டோம். எங்களுக்கு இடத்துக்கு இடம் இருக்குது, இந்த அடுத்து வீடு கட்ட போகிறோம். அடுத்து பிள்ளைய படிக்க வச்சுட்டா காலேஜில், சின்னவன் ஹாஸ்டலில் இருக்கேன், பிரச்சனையே இல்லை, அவள் செட்டில்டு. அதே மாதிரி உனக்கும் ஒரு ஓரமாக என்னுடைய கடைக்கன் பார்வையை நான் காட்டுறேன். சம்பாரிச்சுக்க, அவ்வளோதான். நெல்லுக்கு போகிறது புல்லுக்கு போகிறது நெல்லுக்கு போகும், இல்லை நெல்லுக்கு போகிறது புல்லுக்கு போகும்ட்டு போயிட்டு போவோம். அவ்வளவுதான். ஏதோ என்னால் முடிஞ்சது, நான் நல்லா இருக்கிற வரைக்கும் மக்களே, நான் என்னால் எல்லாருக்கும் என்ன உதவி பண்ண முடியுமோ அது யாராக இருந்தாலும் சரி தான், கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி தான், வாழ வந்த வப்பாட்டியாக இருந்தாலும் சரி தான், 2 பேரையுமே ரெண்டு பக்கமுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். ஒரு பக்கம் வெண்ணையும் ஒரு பக்கம் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வைக்க மாட்டேன். 2 பேரும் ஈக்குவலாக பார்க்குறேன். இதனால் எனக்கு சூர்யாவுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஒரே முடிவு, தீர்க்கமான முடிவு. வியாபாரம் பார்க்குறியா, நல்லா பாரு, பெருசாக பாரு. அதை தான் நான் சொல்கிறேன். தீபாவளிக்கு நிறையா பர்ச்சேஸ் பண்ணு, வியாபாரத்தை பாரு, சொல்லு, நான் வர்றேன். இப்போ உடனே வருவாங்க, ஏண்டா டேய் உன் நடிப்பு நாடகத்தெல்லாம் நிப்பாட்டு, உன் பெத்த பிள்ளைக்கு ஒரு செல்ஃபோன் கடை வச்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இப்போ வரைக்கும் செஞ்சிய. மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இப்போ வரைக்கும் வச்சிய. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க, வச்சிய. எல்லாத்தையும் ஓரமாக வச்சுக்கிட்டு இப்போ தான் வர்றாரு சேலை வியாபாரம். அப்படியே சேலை வியாபாரம் பண்ணி அந்த அம்மாவை ஒரு டெவலப் பண்ணி இவர் தூக்கி விடலைன்னா அந்த அம்மா தூக்காது. கூட மூடிக்கிட்டு வேலையை பார்த்துப்பீங்க. நான் மனசு எந்த பிஸ்னஸ்ன்னு சொல்லி சில பேர்கிட்ட கேட்பேன். என் கனவுல எங்கள் அம்மா சொல்லிச்சு, அவங்க ஒத்தையில் கஷ்டப்படுறான், என்ன இருந்தாலும் அவள் வீட்டுக்கு மூத்தவ, பெரிய மருமக, அவளுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி என் பெத்த தாய் எனக்கு உத்தரவு போட்டதுனால தான் இவ்வளோ தூரம் உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் எங்கள் அம்மா வீட்டில் பேசுகிறது காரணமே அதுதான். எங்கள் அம்மா எனக்கு உத்தரவு போட்டுருச்சு, க்ரீன் சிக்னல் கொடுத்துருச்சு. சரி அவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணு, பாவம் அவளை பார்க்குறதுக்கு பிச்சைக்காரி மாதிரி இருக்கா, ஏதோ மண்டையெல்லாம் விரித்து போட்டு ஒரு மாதிரி வெக்ஸாகி கிடக்குறா, சைக்கோ மாதிரி இருக்கா, ஹெல்ப் பண்ணுறா. உன்னை எதுக்கு நான் பெற்று விட்ருக்கேன்? எல்லாரும் நல்லா இருக்கணும், அதில் நீயும் நல்லா இருக்கணும், 4 பேருக்கு நீ நல்லது செய்யு, உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி என் தாய் சொன்ன உத்தரவுனால இப்போ நான் இவளுக்கு நான் இறங்கி வேலை செய்கிறேன். காரணமே இதுதான். எங்கள் அம்மா கனவுல கொடுத்த அந்த வாக்கு, அதை வாக்கு ஒரு தெய்வ வாக்கு மாதிரி, அதை காப்பாற்றுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் இறங்கி பேசியிருக்கேன். யோசிச்சுப்பார், எனக்காக இல்லைனாலும் எங்கள் அம்மா சொன்ன வார்த்தைக்காவது நீ கட்டுப்பட்டு சேலை வியாபாரத்துக்கு வா, பண முதலீடு நான் போடுறேன், லாபத்தில் பாதியை கொடு, இல்லையா நீ 60% கூட எடுத்துக்க, எனக்கு 40 கொடு, இல்லை 70 கூட எடுத்துக்க, எனக்கு 30 கொடு, ஏதோ ஒன்றை கொடு, அவ்வளோதான் சொல்லுவேன். பார்த்து நடத்துக்க. ஓகேவா மக்களே? நான் நல்ல கருத்து இன்றைக்கி பேசியிருக்கேன். கமெண்டில் கரெக்டாக போடணும். நல்லது மாமா, நல்லது அண்ணே, சூப்பர் அண்ணே, உங்கள் மனசு கடவுள் மனசுனே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னைய இன்றைக்கி பெருமையாக கமெண்ட் போடுறீங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம்.